இந்த கோதுமையை ஊற வச்சு கொஞ்சம் போட்டிருக்கேன். கோதுமை குருணா, கோதுமையும் குருணாவையும் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு கோதுமை குருணாவும் போட்டிருப்பேன், ஒரு நாளைக்கு அரிசி மட்டும் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஞ்சம் வெயிலில் ஏற்கனவே தூராப்பாக இருக்கா, அதனால் வெயிலில் கொஞ்சம் இது சுத்தமான இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதில் போட்டிருக்கேன். இந்த கொஞ்சம் வெயிலில் அதுங்களும் நின்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் குடிக்கும், அதனால் வெயிலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு திண்டு மாதிரி தான், சுத்தமானது. நாங்கள் ஒன்றுத்தையும் போட மாட்டோம், அதனால் அதில் கொஞ்சம் வெயிலில் போட்டிருக்கேன். இந்த கோதுமை உடம்புக்கு நல்லது தான், ரேஷன் கடையில் வாங்கினது தான். கொஞ்சம் கழுவி நைட்டு ஊற வச்சேன். கோதுமையும் தவிடும் குருணாவும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுதுங்க. இதை கொடுத்து 1 மணி நேரம் கழித்து நம்ம கொஞ்சம் தவிடு போட்டு தண்ணி வைக்கலாம். அதனால தான் வெயிலில் நிற்க மாட்டுதுங்க, அதுக்கு தான் வெயில் படுற இடத்தாண்ட கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாயாடு இதுக்கும் கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன். இவள் கொஞ்சம் முட்டுவா, அதனால் இவளை கட்டியை போட்டு வளர்த்தா தான் இதுவாகும், அதனால் இவளுக்கு இந்த திண்டில் அந்த பானையில் சாப்பிட மாட்டுதுங்க, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.